காரணம் இல்லாமல் மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைப்பது ஏன் என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியது. கவர்னருக்கு புத்தி வரல. பேரறிவாளன் விடுதலையே இந்த விஷயம் தெளிவாக செட்டில் ஆகிடுச்சு. கேரளாவை ஆளக்கூடிய சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் மோடி கவர்மெண்ட்டால் அனுப்பப்பட்ட ஆளுநருக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு வந்ததுன்னு தெரியல. இன்னமும் மோடி கவர்மெண்ட் இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு இம்சை செய்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. எதிர்கட்சிகளே நிற்கல. ஆனாலும் சீமானை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் வந்தது உண்மை. மார்ஜின் குறைஞ்சிடும்னு பயப்படுறாங்க. அதனால் மானாவாரியாக குத்திருக்காங்க. கள்ள ஓட்டும் போட்டிருக்காங்க. பணமும் விளையாடி இருக்குது. நிறையா விளையாடி இருக்குது. சாதிய வெறி அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில் குறிப்பாக ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இது நாளுக்கு நாள் அதிகமாகிடுது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுது. அதோட தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் போன்ற. இதை விட முக்கியம், ரொம்ப ஆபத்தானது பள்ளிகளில் நடக்குது. பள்ளிகளில் இருப்பது ரொம்ப அளவு கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த மாதிரியான இஷ்யூஸில் கவர்மெண்ட்டுக்கு முக்கிய ரோல் இருக்குது. பட் கவர்மெண்ட் மட்டுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் தான் பங்கு இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும், சிவில் சமூகத்துக்கும் பங்கு இருக்குது. பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். காரணம் இல்லாமல் மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைப்பது ஏன் என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியது. உங்களுடைய பார்வை என்ன? இது ஏற்கனவே பல தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் இந்த கவர்னருக்கு புத்தி வரல. பேரறிவாளன் விடுதலையே இந்த விஷயம் தெளிவாக செட்டில் ஆகிடுச்சு. தமிழக அமைச்சரவை, அதாவது ஒரு மாநில அமைச்சரவை ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினால், அல்லது ஒரு அசம்பிளி சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால், ஆளுநர் அதிகபட்சம் அதில் சில கேள்விகளை கேட்டு அரசுக்கு திரும்ப அனுப்பலாம். அதற்கு பதிலளித்து சட்டமன்றமோ அமைச்சரவையோ மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பினால் அதில் கையெழுத்து போடுவதை தவிர இந்த ஆளுநருக்கு வேறு எந்த வழியும் இல்லை. சில மசோதாக்கள் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதல்ல, அது குடியரசுத் தலைவர் ஆளுகைக்கு உட்பட்டது என்றால் அவர் அதை குடியரசுத் தலைவர் ஆளுகைக்கு அனுப்பிவிட வேண்டும். 2 வருஷம் அது மேலே உட்காந்துட்டு அப்புறம் அனுப்பக்கூடாது. இதெல்லாம் ஏற்கனவே தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. பேரறிவாளன் விடுதலையில் திரும்ப கேட்ட பிறகும் கையெழுத்து போடாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனாதிபதி கிட்டே இருக்குன்னு சொல்லி அதன் பிறகு உச்சநீதிமன்றம் தானே 7 பேரையும் விடுதலை செய்தது. 2 வருஷம் முடிய போகுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆகவே இந்த விஷயம்லாம் தெளிவாக செட்டில் ஆன பிறகு இந்த ஆளுநர் திருந்த மறுக்கிறார். அதான் இதில் இருக்க பிரச்சனை. மோடி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ கேரளாவில் கூட அங்கே குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆரிஃப் முகமதுக்கான மாற்றிட்டு வேறு ஒரு கவர்னர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, கொடுத்துருச்சு. இப்போ கொஞ்சம் சுமூகமான உறவு அங்கே நிலவுது. மேற்கு வங்க கேரளாவை ஆளக்கூடிய சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் மோடி கவர்மெண்ட்டால் அனுப்பப்பட்ட ஆளுநருக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு வந்ததுன்னு தெரியல. இன்னமும் மோடி கவர்மெண்ட் இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை இம்சை செய்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. கவர்னர் பண்ணுறது தப்பு. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் ஸ்டாலின் அரசை நடத்துகிறார் என்பது உண்மை. ஆளுநர் விவகாரத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது 100%. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆளுநருக்கு எழுதி கொடுத்ததை படிக்க விருப்பம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அங்கே போய் சண்டித்தனம் பண்ணக்கூடாது. அதை தான் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கார். மசோதாக்களை கையெழுத்து போடாமல் அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கி வருது இந்த கேஸு. நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க பிப்ரவரி 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வருது. இந்த கவர்னர் திருந்தணும், இல்லைனா இந்த கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும், இல்லைனா மோடி கவர்மெண்ட் அவரை மாற்றணும். ஆனால் பிரச்சனை மோடி கவர்மெண்ட். எய்தவனுக்கு அம்ப நோவானேன்னு மோடி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய துணிச்சலில் தான் இந்த கவர்னர் தன் அட்டுழியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாடு மக்களின் மீது தொடுக்கப்பட்ட போர். ஆகவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான விவகாரத்தில் தமிழக அரசு பக்கம்தான் 100% நியாயம் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, வாக்குப்பதிவுலாம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஆனால் எக்ஸிட் போலில் பாஜக வெற்றி பெறக்கூடிய சூழல் நிலவி இருப்பதாக ஒரு 6-7 கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஒரு 3-4 கருத்தணிப்புகள் ஆம் ஆத்மி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் சொல்வது என்னன்னு இல்லை, இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் எக்ஸிட் போல்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்து நமக்கு தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எக்ஸிட் போல்ஸ் 360 வரைக்கும் மோடி கவர்மெண்ட் கொடுத்தது. கடைசியில் பார்த்தா 240 தான் வந்தது. ஆகவே இது நல்ல காசு விளையாடுது. எக்ஸிட் போல்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் பிஜேபியோட தொங்கு சதையாக, கைக்கூலிகளாக மாறிவிட்டாங்க. எக்ஸிட் போல்ஸ்ன்றது ஒரு சயின்ஸ். அதை அழிச்சிட்டாங்க. பிஜேபி அதை அழித்து விட்டது. ஆகவே இந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. இன்னும் 2 நாளில் 48 மணி நேரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பேசலாம். ஈரோட்டில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்குப்பதிவின் போதே நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம்லாம் முற்றி கிட்டத்தட்ட கைகலப்பாலாம் நேரக்கூடிய ஒரு சூழலாம் நம்ம பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஊடகங்களே பொதுப்படியாக பேசுகிறாங்க. ஒரு பெண்மணி வெளியே ஓட்டர் ஐடியை காமிச்சிட்டு என்னுடைய ஓட்டை சில மணி நேரத்துக்கு முன்னாடி வேறு யாரோ போட்டாங்களாம், அவங்க போட்டது யார், அவங்க கையெழுத்தை காட்டுங்கன்னு சொன்னால் காட்ட மாட்டேன்றாங்க ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க.
என்ன நடந்தது? கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்காங்க. வழக்கமாக போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அங்கே எதிர்க்கட்சிகளே நிற்கல. ஆனாலும் சீமானை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் வந்தது உண்மை. மார்ஜின் குறைஞ்சிடும்னு பயப்படுறாங்க. அதனால் மானாவாரியாக குத்திருக்காங்க. கள்ள ஓட்டும் போட்டிருக்காங்க, பணமும் விளையாடி இருக்குது, நிறையா விளையாடி இருக்குது. சார் இவ்வளோ ஆஃபீஸர்ஸ், இவ்வளோ போலீஸ் எல்லாமே பாதுகாப்பு போட்டும் கள்ள ஓட்டு போட முடியும். நீங்கள் இடைத்தேர்தலில் என்ன லட்சணத்தில் நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். இது வந்து திமுக மட்டும் செய்யலாம். அண்ணா திமுக இதை தான் பண்ணுச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனையோ தேர்தலில் கள்ள ஓட்டு அவங்க மானாவாரியாக குத்திருக்காங்க. திமுக இருக்கும்போது அவங்க குத்துவாங்க. இப்போ திமுக டேர்ன் அவங்க குத்துறாங்க. எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த பிறகு அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. சீமான் நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு. அந்த கோவத்தில் வெறுப்பில் தான் கள்ள ஓட்டு குத்துறாங்க. இப்போ பாருங்கள், அந்த பெண்மணி வந்து ஓட்டர் ஐடியை காமிச்சு சொல்கிறாங்க, என் ஓட்டை எவனோ போட்டான். சரி கையெழுத்து காமின்னா, ஓட்டு போட்டால் கையெழுத்து போட்டிருக்கணும்ல. கையெழுத்தை காமிக்க மாட்டேன்னு என்ன இந்த திருட்டு வேலைன்னா எலெக்ஷன் கமிஷன் உடந்த. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சாதகமாக வேலை செய்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது ஒரு எலெக்ஷன் ஒரு கேடா என்ன இதுக்கு ஈரோடுக்கு? இன்னும் ஒரு வருஷம் தான் பணம் விளையாட போகுது. 2 வருஷமா இல்லை பட்டி ஃபார்முலான்னு 15,000 ரூபாய் கொடுத்தானுங்க, 20,000 ரூபாய் கொடுத்தானுங்க. இந்த தடவை அவ்வளோ கொடுக்கல. கடைசி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 2000 கொடுத்துருக்காங்க. 68% போகலாம். எப்படி 68% போகலாம்? இடைத்தேர்தலில் ஜனங்க அப்படியே பாஞ்சு வந்து ஓட்டு போடுவாங்களா? அப்போ ஒன்று பணம், இன்னொன்று கள்ள ஓட்டு. தெளிவாக தெரியுது. சீமான் டெபாசிட் வாங்கக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு எல்லா கேடுகட்ட காரியத்தையும் திமுக பண்ணியிருக்கு. வழக்கமாக திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளும் கட்சியாக இருந்து இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி ஜனநாயகத்தை சிதைப்பார்களோ அப்படி தான் திமுகவும் ஈரோட்டில் சதிச்சிருக்கு. இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. சீமானுக்கு டெபாசிட் வரக்கூடாது. அதுக்காக எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. கள்ள ஓட்டு இதுலேயாடா போடுவீங்க? ஜென்ரல் எலெக்ஷன் இருந்தால் ஓகே. அந்த இடைத்தேர்தல் ஒருத்தன் ஜெயிச்சானே, எவன் தோத்தானே, கவர்மெண்ட்டாக மாறப்போகுது, இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதில் போய் இது கள்ள ஓட்டை குத்துற? இந்த அம்மா தான் சொல்கிறாங்களே, ஐடி கார்டை காமிக்கிறேன் போட்டா. சரி போட்டானா கழுத்தை காமினா என்ன அர்த்தம்? உடந்த எலெக்ஷனா இது ஒரு எலெக்ஷனா? இதுக்கு பேர் எலெக்ஷனா? ஒரு கேடா எலெக்ஷன்? ஒரு கேடா ஈரோடு கிழக்குக்கு? காசால் இறச்சிங்க. இப்போ காசு அவ்வளோ இல்லை. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு 15,000 ரூபாய் கொடுத்த இடத்துல 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்படியும் சீமானுக்கு ஓட்டுகள் அதிகம் விட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அச்சம் வருது உங்களுக்கு. அதனால் கள்ள ஓட்டும் போடுறீங்க. பணம் மட்டும் இல்லை, கள்ள ஓட்டும் சேர்ந்து குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் புதுசாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் ஃபைட் பண்ணுறாங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஃபைட் பண்ணுறாங்க. மற்றபடி இது வழக்கமாக திமுகவும் அண்ணா திமுகவும் செய்யக்கூடிய அட்டூழியம் தான். திமுக கவர்மெண்ட்டுன்றதால் அவங்க இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக அதிமுகவை சேர்ந்த வாக்குகள் இந்த முறை நாம் தமிழருக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு போவோம், காசு கொடுத்தா எங்கே போவோம்? மக்கள் தான் ஓப்பனாக துட்டு வாங்குறானே. நீ மக்களை கேவலப்படுத்திட்டான். நான் கேவலப்படுத்தலடா, மக்கள் அவங்களே அவங்கள கேவலப்படுத்திக்கிறாங்க, கட்சிகள் கேவலப்படுத்துகிறாங்க. பட்டி ஃபார்முலாவில் துட்டு வாங்கினேன்னு சொன்னது யார்? எதிர்கட்சிங்க சொன்னாங்க. சரி, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யார்? மக்கள் தானே கொடுத்தான். நான் வாங்கினேன்னு ஓப்பனாக கொடுத்தான்ல, ஒன் டிவியில் தானே சொன்னான். அப்புறம் என்ன மக்களை நீ இழிவுபடுத்துறேன்னா? மக்களே ஏற்கனவே இழிவுபட்டு கிடக்கிறாங்க. 2 பேரும் திமுகவும் அண்ணா திமுகவும் எலெக்ஷனில் குறிப்பாக இடைத்தேர்தல்களில் காசால் மக்கள் அடின்னு அடிக்கிறானுங்க. ஒரு ஓட்டுக்கு 15,000 வரைக்கும் கொடுக்குறானுங்கன்னா இது நாடா சுடுகாடா? 10 நாளைக்கு வேலைக்கே போவேணாம். இப்போ அண்ணா திமுகவும் பிஜேபியும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. அவங்க ஓட்டர்ஸ் புறக்கணிக்கலை, கட்சி புறக்கணிச்சிருக்கு. அவன் எப்படி புறக்கணி? அது 68% ஓட்டு வந்திருக்கு. 3 நாளில் கொடுத்து முடிச்சிட்டானுங்க டிஸ்ட்ரிபியூஷன். இல்லை, அவங்க எப்படி திமுக எதிர்ப்பாக தானே இருக்காங்க, அவங்க எப்படி வாக்களிப்பாங்க? அதை துட்டுங்க. ஜென்ரல் எலெக்ஷனில் வேணால் அண்ணா திமுக போடலாம், பை எலெக்ஷனில் போட்டினா போகிறது. இந்த ஆள் ஜெயிச்சு இவர் போய் விசி சந்திரகுமார் அவர் சந்திரமோகன் ஜெயிச்சு போய் அங்கே என்னத்தை அப்படியே வில்ல மறைச்சிடுவாரா சந்திரகுமார்? 10-1 11 பட்டியலில் எப்படி மக்கள் உட்காந்துருந்தாங்களோ அந்த மாதிரி போய் இவர்கள் எங்கே உட்கார வேண்டுமோ அங்கே உட்கார்ந்து கொள்வார்கள். அவ்வளோதானே. திமுகவுக்கு ஒரு கூடுதல் எம்எல்ஏ. இது வெளியில், அது உள்ள. பட்டிபோல் வாழ்க்கை மக்களுக்கு வெளியில், எம்எல்ஏக்களுக்கு உள்ள. இதுதானே உங்கள் ஜனநாயகம். இது ஒரு எலெக்ஷன் ஒரு கேடா? இதுக்கு ஜனநாயகத்தை யாரா இழிவுபடுத்தினா? ஜனநாயகத்தை ஜனங்க தான் ஓப்பனாக துட்டு வாங்கினான்ல, ஓப்பனாக தானே வச்சு கொடுத்த. நீ பட்டி ஃபார்மில் ஒளிமுறை வந்து அதில் ஜனங்களை பழக்கிட்டீங்கல்ல, லஞ்சம் கொடுத்து ஜனங்களை குட்டிசோராகிட்டீங்கல்ல. அப்புறம் எங்கே இருக்கும் உங்கள் ஜனநாயகம்? நீ காலைல பேப்பர் பார்த்தா 68% போகலாம். ஜென்ரல் எலெக்ஷன்லேயே 60% தான் போல் ஆகும். அவர் நல்லா கவனிங்க, பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் பாய்காட் பண்ண பிறகு 68% போல் ஆகுது. அப்போ வெகுமதிகள் மட்டும் இல்லை, கள்ள ஓட்டும் குத்திருக்காங்க. குத்துன்னு குத்திருக்கானுங்க கள்ள ஓட்டு. உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியிலேருந்து எல்லாமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருப்பாங்க சார். யாருக்கு பாதுகாப்பு? கள்ள ஓட்டு போடுறவனுக்கு, ஆளுங்கட்சிக்கு பாதுகாப்பு. இதானே கடந்த 23 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்குது.
ஜெயலலிதா முதல்ல காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியில் லட்டுக்குள்ளே மூக்குத்தி வச்சு கொடுக்கும்போது அந்த லட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஆயுதப்படை காவலர்கள், அதிமுக வேஷ்டியை கட்டிட்டு போய். அப்போ காவல்துறையில் ரொம்ப உயர் பொறுப்பில் இருந்த ஒரு வளர்ந்தவர், அவர் ஏற்பாடில் நடந்தது இது. மீடியா சாட்சி. அதில் ஆரம்பித்தது இது. புண்ணியவதி ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு முத்தமிழறிஞர் மேலே எடுத்துகிட்டு போனார். அப்புறம் தமிழ்நாட்டில் அது வாழ்வியல் நடைமுறையாக மாறி போச்சு. இது ஒரு எலெக்ஷன், ஒரு கேடு. வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல் நடைமுறை தான் அது. எனக்கு கூடுன்னு சாலை மறியல் பண்ணுறானே, உன் ஜனா எங்கள் அன்றைக்கே செத்து போச்சுடா. ஜனங்க காசு வாங்கிட்டு தாங்க ஓட்டு போகிறான். நீ மக்களை இழிவுபடுத்துகிற பொங்கி எழுறான் டிவியில். டேய், உன் டிவி தான்டா பிடிச்சி காமிச்சான். நாங்கள் துட்டுக்கு வாங்குறோன்னு உன் கண்ணு முன்னால், உன் கேமரா முன்னால் பேசினான்டா. போய் விஷுவலை பாருங்கடா. பட்டி ஃபார்முலாவை யாரா கண்டுபிடிச்சி கொடுத்தா? ஜப்பான்காரன் அமெரிக்காக்காரனும் வந்து கண்டுபிடிச்சான். ஒன் டிவிக்காரன் தானடா பிடிச்சான். ஒன் கேமராமேன் முன்னால் தானடா இருக்குது. அந்த ஓல்டு விஷுவலாக நீங்கள் வச்சுருப்பீங்கடா. சயின்டிஸ்ட் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க. பட்டி ஃபார்முலா வச்சு போட்டு ஓப்பனாக ஆடு மாடு அடிக்கிற மாதிரி மந்த மாதிரி வச்சு காசு கொடுத்தான். ஒரு நாளைக்கு 500 1000 ரூபாய், 15 நாளைக்கு 15000 ரூபாய் கொடுத்தான். ஆமாம், நான் வாங்கினேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவன் அதே ஈரோடு வாக்காளர் பெருமக்கள் ஒன் டிவியில் கொடுத்தான். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து இடைக்கு தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தான் வாங்கினதை வாங்கிட்டு ஓட்டு போகிறான். நீ மக்களை இழிவுபடுத்துகிறேன்னா நீ தாண்டா இழிவுபடுத்துகிற மக்களை. உண்மையை மறைக்காமல் பொய் சொல்கிறது மூலமாக மக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டிய உயர்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நீ தான் மக்களை இழிவுபடுத்துகிற. பொய் பேசுறது மூலமாக. மக்களே போல்வர் கைவர் தானே. சாலை மறியல் யார் பண்ணா? மக்கள் தானே பண்ணாங்க. புதுக்கோட்டையில் ஜெயலலிதா பீரியடில் எனக்கு துட்டு கொடுக்குற சாலை மறியல் பண்ணால. அப்புறம் வெளிப்படையாக போய் கொடுத்து அது அந்த மக்களை சமாதானப்படுத்தலை. அப்புறம் இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் எவ்வளோ கேலி கூத்துன்னு எல்லாருக்கும் தெரியல. ஒளிவு மறைவே இல்லைங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆமாம், நான் வாங்கினேன். சரி, நீ எதுக்கு மறியல் பண்ணுற? அவனுக்கு குத்தான், எனக்கு கொடுக்கலன்றான். ஏன்டா இது என்னடா உன் சொத்தாடா இது? உனக்கு வர வேண்டிய பணமா இல்லை ஒயிட்ஷ பணமா? லஞ்ச பணம்டா அது. ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்கறது வாங்கிறது தப்புன்னு சட்டம் சொல்லுதுன்னா எனக்கு வேணும்னு உரிமையாக கேட்டு சாலை மறியல் பண்ணுறான். இந்த மாநிலத்தில் தான் நீ அரசியல் பண்ணணும், நீ ஜேர்னலிசம் பண்ணணும். 68% எது? ஏடிஎம்கே, பிஜேபி, பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாய்காட் பண்ண. தேமுதிகவும் பொறுக்கணிச்சு. ஆமாம், கம்ப்ளீட்டாக பிரதான எதிர்க்கட்சிகள் பாய்காட் பண்ண பிறகு சீமான் வாசஸ் டிஎம்கேன்னு இருந்தப்போ 68% போலிங் எப்படி வரும்? அப்படியே தேனும் பாலும் ஓடுதா? ராமராஜ்யம் நடக்குதா? ஜனங்க அப்படியே பாஞ்சு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கொடுக்காம அவ்வளோ ஓட்டு வராது, சத்தியமாக வராது. கொடுக்கலன்னா 68%லாம் கண்டிப்பாக வராது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு விஓ வந்து ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டின் காரணமாக வந்து தனக்கு அடுத்த நிலையில் பணிபுரியக்கூடிய உதவியாளர் மூலம் சாணி எடுத்து வீசினப்பட்ட ஒரு சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் எம்எல்ஏவும் இடையில வந்து ஒரு ஃபோன் ரெக்கார்டிங்கில் வந்து பேசியிருக்காரு. இதன் காரணமாகத்தான் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்படுது. அரசு அலுவலர்களுடைய நிலை என்னவாக இருக்கு? சாதிய வெறி அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில் குறிப்பாக ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாகிருக்கு. அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் போன்றவை. இது அரசு அலுவலகங்களை விட பள்ளிகளில் ரொம்ப மோசமாக இருக்குது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிட்டு வர்றது சாதிய அடையாளத்தை. அப்புறம் சத்துணவு கூடத்தில் தலித்து சமையற்காரர்கள் சமைச்சாங்கன்னா அதை அதிக சாதி மாணவர்கள், இடைநிலை சாதி மாணவர்கள் சாப்பிடாமல் புறக்கணிக்கிறது. கட்டமைப்பு ரீதியாக அரசு இயந்திரம் தலித்துகளுக்கு எதிராக இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு மத்தியில் தான் வேலை செஞ்சாகணும். கட்டமைப்பு ரீதியாக தமிழக அரசு இயந்திரம் தலித்துகளுக்கு எதிராக இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் நாம் வேலை செய்தாக வேண்டும். ஆகவே இது அரசு அலுவலகங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. அதை விட முக்கியம், ரொம்ப ஆபத்தானது பள்ளிகளில் நடப்பது. பள்ளிகளில் இருப்பது ரொம்ப அளவு கடந்து போய் கொண்டிருக்கிறது. அங்கேயே வந்து நஞ்சு ஊன்றப்படுது. நஞ்சு அங்கேயே ஊன்றப்படுகிறது. 14 வயசு பையன் ஜாதி பேரோட தன் பேரை போட்டுக்கிறான். ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா பார்க்கலாம். 14-15 வயசு பசங்க ஜாதி பேரோட போட்டுக்கிறாங்க. இந்தியாவில் ஜாதி பேரை போடாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இப்போ அது ரிவர்ஸில் போகுது. ஆதிக்க சாதிகள், இடைநிலை சாதிகளோட இந்த சாதி வெறி என்பது தமிழகத்தில் அளவு கடந்து போய் கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க, இதில் பாதிப்புக்குள்ளாக போகுது தலித்துகள் தான். இல்லை, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் வந்து விவோ வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்காங்க, உதவியாளர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்து இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு பயங்கர கிளாஷ். அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து சாதிய வெறி என்பது எல்லா மட்டங்களையும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேரூன்றி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சாதி வெறி தமிழகத்தை பிடித்து உலுக்கி கொண்டிருக்கிறது. இதை மறந்து விடாதீர்கள்.
குறிப்பாக கல்வி நிலையங்களில் பள்ளிகளில் சாதி வெறி வந்து ரொம்ப அதிகமாக போகுது. இதில் கல்லூரிகளை விட பள்ளிகளில் ஏன் நம்ம கவனம் செலுத்தணும்னா பிஞ்சு மனங்கள் இது இல்லையா? அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் சைல்டு குழந்தை பிஞ்சு மனங்களில் சாதி வெறி ஊன்றப்படுது. அந்த பையன் இதில் சங்கரா அது பையனை வெட்டினாங்களே 13 வயசு பையனை ஆதிக்க ஜாதி மாணவர்கள் போய் ஒரு சின்னத்துறை சின்னத்துறை திருநெல்வேலியில். ஆமாம் நாங்குநேரி. ஆமாம். அப்போ அந்த நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அந்த வெட்டின மாணவர்களை சந்துரு நீதிபதி சந்தித்து பேசும்போது அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவன் மைனர் பாய்ஸ், அவனுக்கு வருத்தமே இல்லை. அப்போ அந்த பிஞ்சு மனசில் எப்படி சாதி வெறி வளருது ஊன்றுறது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டம். ஆகவே இந்த மாதிரியான இஷ்யூஸில் கவர்மெண்ட்டுக்கு முக்கிய ரோல் இருக்குது. பட் கவர்மெண்ட் மட்டுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் தான் பங்கு இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் பங்கு இருக்குது. வெறும் அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. அரசுக்கு முக்கிய பங்கு, மற்றவர்களுக்கு இணையான பங்கு இருக்குது. பிறக்கும் போதே நீ ஜாதி ஊற்றி தானே வளர்க்குற. அது வளரும் போதே சாதி வெறியோடு தான் வளர்க்கு. 14 வயசு பையன் எப்படி சாதி பேரை போட்டுக்கிறான்? ஆண்ட பரம்பரைன்னு எப்படிங்க சொல்கிறான்? மந்திரியாக பேசுகிறான் ஆண்ட பரம்பரைன்னு. உருப்பிடுமா இந்த நாடு? மந்திரி பேசுகிறாருல ஆண்ட பரம்பரைன்னு. அது என்னடா ஆண்ட பரம்பரை? நீ ஆண்ட பரம்பரைன்னு பேசும்போது நீ எந்த ஜாதியோ அந்த ஜாதியை சேர்ந்த பசங்க பிஞ்சு மனசில் சின்ன வயசுல ஜாதி வெறி ஊணுது. அவன் அதை ஆண்ட பரம்பரை நினச்சிக்கிறான். அதனால தான் 15 வயசு பையன் போய் 13 வயசு பையனை வெட்டுறான். சட்டப்படி அவனை 15 வயசு பையனை தண்டிக்க முடியாது. அவன் ஜுவனைல். சிறார் நீதிமன்றத்தில் தான் நிறுத்த முடியும். 15 வயசு பையனுக்கு ஜாதி வெறி வந்து 13 வயசு பையனை வெட்டுறான்னா சமூகம் எவ்வளோ தூரம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் சாதின்ற சேத்துல சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். நீ இது எவ்வளோ ஒரு ஆபத்தான போக்கு. எப்படி இது வந்து ஒரு விதமான நோய் தானே. அதுக்கு பிறகு அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு பிறகு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. தாங்கள் செய்தது சரி என்கிறார்கள். அதைத்தான் நீதிபதி சந்துரு சொல்லுகிறார். அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. அப்போ எந்த ஆபத்தான போக்கில் சமூகம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். 18 வயசு வரைக்கும் அவனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கொலை பண்ணால் கூட சீர்திருத்த பள்ளி தான். சீர்திருத்த பள்ளி தான். அவனுக்கு 14 வயசு பையனுக்கு சாதி வரி தலைவிரிச்சு ஆடுது. திராவிட மாடல் அரசோட மிகப்பெரிய தோல்வி இது. பிராமணர்களிடமிருந்து அதிகாரம் இடைநிலை சாதிகளுக்கு வந்ததே ஒழிய இடைநிலை சாதிகள்லேருந்து தலித்துகளுக்கும் போல இடைநிலை சாதிகள் உள்ளே எல்லாருக்கும் போல. ஸோ திராவிட இயக்கம் அங்கே தேங்கி நின்றுடுச்சு. நீ எல்லாத்துக்கும் பெரியார்னு சொல்லும்போது மக்கள் காரி துப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சீமான் பெரியாரை பற்றி பேசக்கூடிய இந்த தொடர்ச்சியான இந்த அவதூறுகளுக்கு மக்கள் மத்தியில் ஓரளவு ஆதரவு வர்றதுக்கு காரணம் திமுக மேலே இருக்க வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புது. இதுதான் உண்மை. இந்த உண்மை சுடும். அதிகார தேக்கம் வந்து வேறு வழிகளில் வந்து மக்களை கிளர்ந்தலை செஞ்சிருச்சு. கண்டிப்பாக அதிகார தேக்கம் என்பது 52 வருஷமாக ஒரு தலைவரை பிடிச்சி நீ தொங்குற பெரியார்ன்ட்டு. ஆனால் கீழே நடைமுறை வேறையாக இருக்குது. சாதி வரி கொண்டு தான் அலையிறீங்க. மந்திரி எப்படி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்? எத்தனை மந்திரிங்க லிஸ்ட்டு போடலாமா? எத்தனை ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறானுங்கன்னு? என் நாடக சங்க மாநாட்டில் போய் கனிமொழி எதுக்கு பேசுகிறாங்க? அப்போ இங்கெல்லாம் வந்து பிஜேபி வளரும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள். நன்றி சார். நன்றி சார்.